தொடர்ந்து என்ன 5 முறையா நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஒரு பொண்ணுக்கு குடுப்பீங்க? ஏன்டா டேய்! என்னடா உங்களுது கணக்கு? அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு மாரி காண்ட் ஆயிட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த வாரத்தில நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்க கூட என்ன யோசிச்சீங்க? ஏதோ பெருசா டாஸ்க் வந்து வைப்பாங்க. அந்த டாஸ்க்ல வெறித்தனமா விளையாடுவாங்க. அதுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் தருவாங்க அப்படின்னு யோசித்தோம். நம்மளும் இந்த வீக்லி டாஸ்க்கெல்லாம் வேறு பண்ணாங்களே, யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க, யார் ஒர்ஸ்ட்டாக பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி யோசித்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யார் பெஸ்ட்டு யார் ஒர்ஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த வாரத்தில் கை காமிச்சு. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு ஒன்று ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, அப்படி இல்லைன்னா நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா பிக் பாஸ் வச்சாரு பாருங்க ஒரு ஆப்புப்பா. இது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு எனக்கு வந்து தெரியல. ஒரு சிலருக்கு மட்டும் ஃபேவரட்டிசம் வந்து பிக் பாஸே பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அக்கா தொடர்ந்து 5 தடவை நாமினேஷன் ப்ரீ பாஸ் இந்த வாரத்தோடு சேர்த்து தொடர்ந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து அவங்களுக்கு போய்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. செம்ம இது தெரியுமா, அது வேறு லெவல். ஓகே, 5 தடவை மீன்ஸ் அவங்களுக்கு ஒன்று கிடச்சி இன்னொரு ஆளுக்கு வந்து கொடுத்தாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக்லேயும் நாமினேஷன் ப்ரீ பாஸ், இந்த வீக்கும் நாமினேஷன் ப்ரீ பாஸ், அடுத்த வாரத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? அதனால் 5 வாரம் எதன் அடிப்படையில் இதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதா ஒரு பெரிய ட்விஸ்ட்டே, சரியான ட்விஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, இது உண்மையாகவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. இந்த அடிப்படையில் ஏதோ ஒரு வாரம் நமக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் எல்லாரும் ஸ்டோரியை வேறு லெவலில் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க சாதாரணமாக சில பேர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் சொல்லிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. எப்ஜேவெல்லாம் பார்த்தீங்கன்னா தரம் பண்ணிட்டாப்புல. இன்றைக்கி 3 மணி நேரம் வெறி ஆயிடுச்சு எல்லாருக்கும். நமக்கு மட்டும் என்ன வெறி ஆயிடுச்சு, ஓடினே இருக்குது. என்ன கதைன்னு கேளுங்க. இப்போ இந்த ஸ்டோரியை வச்சு யார் பெஸ்ட்டாக ஸ்டோரி சொன்னது, அவங்க 2 பேரை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் கலையரசனும் அதுக்கப்புறம் வியானா, கனி 3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராங்க. கலையரசன் வந்து பார்த்திங்கன்னா அதிக வாக்குகள் இருக்கிறதுனால ஓகே, அவர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. நாமினேஷன் ப்ரீ பாஸ் கலையரசனுக்கு ஒன்று கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வியானாவுக்கும் கனிக்கும் போட்டி வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு குரூப்பிஸ் வந்து பண்ணுறாங்க. சொல்லப்போனால் மொத்த சப்போர்ட்டும் வந்து கனிக்கு வந்து போகுது. ஒரு பாதி வரைக்கும் வியானாவுக்கு வந்து போகுது. பாதிக்கு அப்புறம் இந்த யார் எப்ஜே, சபரி, கெமி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனின்னு சொல்லி எல்லாருமே கனி அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்கிறவங்க வந்து வியானாவுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கனி அக்கா வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாங்க. அதன் அடிப்படையில் கலையரசன் அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடச்சிருக்கு. நல்லா ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக. இது வந்து ஆரம்பத்துலேருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா இன்னும் பயங்கரமாக ஸ்கிரிப்டிலேயே சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு. பட் கனிக்கு பயங்கர லக்கு. 5வது வாரம் வேறு லெவல், நாமினேஷன்லேயே வராமல் தப்பிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.